Yes, good evening to all of you. I am Mahendran from Mahendran Global English, North Street, North Puhinlur, Nagapatnam. Phonetics, PHONETICS அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்னைக்கு நிறைய டீட்டெயில் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் இயரில் வரும். அது ஃபர்ஸ்ட் இயர்லையோ செகண்ட் இயர்லேயோ வரும். நான் ஒரு 10 years பேக் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் டு டீச் ஃபோனட்டிக்ஸ் டு சம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தே வுட் ஸ்பெஷலி இன்வைட் மீ டு டீச் தம் phonetics, maybe because of many reasons. They might have put more belief on me in how to teach phonetics. How could I say this? I am proudly, only I am very good in phonetics. However, I could teach phonetics clearly. Enabling students understand what the real phonetics is. What's the main gain of our learning phonetics? உச்சரிப்பு அப்படிங்கிறோம், ப்ரொனன்சியேஷன். இந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறதுக்காக உள்ள கீஸ், the studies of keys and the transcription of English words is called phonetics. There are 26 letters in English alphabet, you know very well. Those are accurately not guiding to pronounce the words. Pronounce words, English words, any word. A word is not pronounced, even though it is pronounced through letters, alphabet. Not only through the letters we are pronouncing a word in English language. There are many examples. இந்த ஜி அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்குது, அல்ஃபபெட் ஜி இருக்குது, அது குக்கும் வருது, அதே ஜிக்கும் வருது. ஜியோகிராஃபி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜியோகிராஃபி பிகின்ஸ் வித் ஜி. மீடியல்லே ஒரு ஜி இருக்கு ஜியோகிராஃபியில், அது குங்கிற சவுண்டு தருது. இப்போ லாஸ்ட்ல ஃபி அப்படின்னு இருக்குது, PHY போடுறோம், AFY போடல. அப்போ ஸ்டண்டைஸ்ட் ஸ்பெல்லிங் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் ஸ்டண்டைஸ்ட். அது patterned. Spelling in English language haven't been patterned because for pronouncing such a word. ஒரு வேர்டை வந்து உச்சரிக்கிறதுக்காக எழுதுறது அல்ல எழுத்துக்கள். Why am I saying this? In our Tamil language, if you pronounce every letter, you will get the pronunciation of a word. இப்போ வந்து யானை அப்படின்னு யானை அப்படின்னு லெட்டரை உச்சரிச்சாலும் யானைன்னு கிடையாது. புலகாங்கிதம் அப்படின்னு இருக்குதுன்னா அமராதீபம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குதுன்னு வச்சுங்க. அமராதீபம். If you pronounce every letter, you can pronounce the entire word. But English not like that. If you pronounce every letter, you can't get the accurate pronunciation of a word. அப்போ எப்படி இவ்வளோ நாளாக எப்படி நம்ம அதை உச்சரிச்சிட்டு இருக்கிறோம் இங்கிலீஷ் வேர்ட்லாங்களா? அது வந்து நம்ம habitually we are pronouncing. If you see English அப்படின்னு ஒரு வேர்டு, இங்கிலீஷ் ஒரு வேர்டுன்னு வச்சோம்னா ENGLISH இருக்குது. இந்த ஈங்கிறது ஈக்கு, இங்கிறது எல்ஐங்கிறது லீக்கு, அப்புறம் SHங்கிறது எஷ்ஷுக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து மைண்ட் செட் ஆயிடுச்சு. அப்படியே habitually we are pronouncing. பட் இங்கிலீஷுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், ஃபோனட்டிக்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அதனால in later just I would write on the board and show you. Today just let us learn basically what phonetics is. E மாதிரி வரும், அப்புறம் அங்கன்னு வரும், அப்புறம் கு போடணும், இல்லைங்கிறது எல் மாதிரி போடணும், அப்புறம் ஏ போடணும், அப்புறம் இஷ்ஷுக்கு வந்து எஃப் மாதிரி வரும், ஸ்லாஷ் போடணும். அது பேர் தான் இங்கிலீஷ். இப்போ அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை கொடுத்து யார்கிட்டையாவது கொடுத்து ஒரு உச்சரிக்க அக்ராஸ் த வேர்ல்டு உச்சரிக்க கொடுத்தா இங்கிலீஷ்னு உச்சரிச்சிருவாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நான் லுக்ஸ் லைக் ஐ ஹோப் தட் ஐ எம் நாட் கன்ஃபியூசிங். லெட்டர்ஸ் வேற, டிரான்ஸ்கிரிப்ஷன் வேற. ஃபோனட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும், இங்கிலீஷ் ஃபோனட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் லெட்டர்ஸ் 26 letters are there to write, to text a word. ஒரு வார்த்தை எழுதுவதற்கு பயன்படுத்தப்படுவது தான் லெட்டர்ஸ். இந்த 26 லெட்டர்ஸை பயன்படுத்தி நீங்கள் வார்த்தை எழுதுறீங்க.
அந்த வார்த்தையை வச்சு நீங்க உச்சரிக்கல, அதை ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் you must know not through spelling you are pronouncing. Habitually you are pronouncing through spelling, that's all. But what is the way to pronounce your word correctly? That is a matter. Through transcription. Transcription அதுக்குன்னு ஒன்று இருக்குது. அது எத்தனை இருக்கு? இது 26 இருக்குங்கிறீங்க இதில் இங்கிலீஷ் லெட்டர்ஸில். அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன், அந்த ஃபோனட்டிக்ஸ் கீ இருக்கு இல்லையா, அது ஒரு அதாவது இப்போ வவல் பார்த்தீங்கன்னா 12, அப்புறம் வந்து டிப்தாங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8, 20 ஆகுது. அப்புறம் ஒரு கான்சனன்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு, அது 24. ஸோ ஆல் டுகெதர் 44 characters or symbols, whatever you may call that, are there. 44 வடிவங்கள் உண்டு. ஒரு எழுத்து மாதிரி தெரியும். அது ஆல்மோஸ்ட் 80-70% லுக்ஸ் லைக் இங்கிலீஷ். அந்த 44 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம அல்பபெட்டில் ஒரு முக்கால்வாசி இருக்கும். ஒரு 70% இருக்கும். 30% வந்து அப்பார்ட் ஃப்ரம் அல்பபெட். சிலது வந்து நம்ம இங்கிலீஷ் அல்பபெட் மாதிரி இருக்காது. அதை நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ மைட் ஹவ் சீன் த டிக்ஷனரி த லாஸ்ட் ஆஃப்டர் த வேர்ட் ஸ்லாஷ் போட்டு ஒரு எழுதிட்டு அது ஒரு ஸ்லாஷ் போட்டிருப்பாங்க ஒரு வேர்டுக்கு. அது கூட நான் சின்ன பிள்ளை when I was studying, when I was schooling, what I meant to know that it might mean some other language like Greek, Latin கொடுக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் நாங்கெல்லாம். அப்புறம் எங்கள் டீச்சர்ஸ்ட்டு கேட்கும் போது அந்த ஃபோனட்டிக்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிலாம் சொன்னது அப்போ எங்களுக்கு புரியல. we didn't understand when they talk. But nowadays after we become this field and I mean to fall in this teaching field, just I would come to know after studying a lot. After studying a lot only, I would come to know this. Now, what's the importance of phonetics? அந்த பிராக்கெட்டில் அந்த ஸ்லாஷ் போட்டு எழுதிருக்குன்னு அது டிரான்ஸ்கிரிப்ஷன். அது மாதிரி 44 இருக்குது. அது அந்த 44 கேன் பி டிவைடட் அஸ் 2. இதான் பேசிக். இன்னைக்கு பேசிக் தேவை தெரிஞ்சுங்க. லேட்டர் நம்ம ப்ராக்டிக்கலாக அதை நம்ம போர்ட்லாம் வச்சு பார்ப்போம். இப்படி 44 கேன் பி டிவைடட் அஸ் 2. ஒன் இஸ் வவல்ஸ், உயிர் ஒலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அடுத்தது கான்சனன்ஸ். கான்சனன்ஸ்னா மெய் ஒலிகள் அப்படிங்கிறது. அதனால உயிரொலி மெய்யொலினா என்ன அப்படின்னா, எவ்ரி வேர்ட் கண்டெய்ன்ஸ் எ வவல் சவுண்ட் இருக்கும். வவல் லெட்டர் இல்லாமல் இருக்கலாம், வவல் சவுண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு கால் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு, CALL, ஒரு சிம்பிளான வேர்டு. இந்த கால்னு எடுத்தீங்கன்னா அப்படின்னு ஒன்று இருக்கு, இல்லுன்னு ஒன்று இருக்கு. இந்த இடையில அப்படின்னு ஒரு என்னமோ ஒரு நுட்டி முழக்குது இல்லை, அது வவல். அதான் வவல் சவுண்ட். அதான் இங்கிலீஷில் ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லுவாங்க. Vowel is like a cement, it is applied between the consonant, those may be bricks. அது ஒரு செங்கல் மாதிரியும் bricks. எது கான்சனன்ட்ஸ் மெய்யொலிகளை அதை இணைக்கிற அப்ளை பண்ணுற சிமெண்ட் தான் வவல். வவல் இல்லாமல் ஒரு வார்த்தை கிடைக்காது. வவல் சவுண்ட் இல்லாமல் ஒரு வார்த்தை இல்லை. எதுவாக இருந்தாலும் பாட்டில் அப்படி இருந்ததுன்னா ப, அந்த ட இல்லை, இந்த ஓன்னு இருக்குல்ல, அது பாட்டில். இந்த ஓங்கிறது அது பாட்டில் கிடையாது, அது பேட்டில் கிடையாது, அது பட்டில் கிடையாது, அது பெட்டில் கிடையாது, பாட்டில். இத்தனை வவல் இருக்குங்க, வேற ஒன்றும் இல்லை. வவல் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா 12 + 8 20 vowels are there. கான்சனன்ட்ல the remain 24. வவல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதை டிவைடட் பை 2. நல்லா கவனிச்சிங்க. ஃபோனட்டிக்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் கேன் பி டிவைடட் as 2. One branch is vowels. Vowel contains 20 characters, 20 symbols. Consonant contains, there are 24 characters or symbols in consonants. 12 of vowels can be divided as 2. The first one is pure vowel. அது pure vowel. அடுத்து diphthongs அப்படின்னு சொல்லுவாங்க. பியூர் வவல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்மளுடைய அக்கேனா விட்டுருங்க. இந்த ஏ அது வரைக்கும் வரும் சக்கரை குறைய. அப்புறம் வரும், அந்த அது கூட வரும். அது கூட தமிழில் கூட ஆனா ஆவன்னா ஈனான்னு படிப்போம். அது அப்படி இல்லை இங்கிலீஷில். இந்த ஆன்னு ஒன்று உண்டு.
அப்படின்னு ஒரு சவுண்ட் உண்டு. ஆங்கிற சவுண்ட் பேட்னு சொல்கிறோம்ல, பேட் பேட் பிஏடி, கேட்னு சொல்கிறோம்ல சிஏடி கேட். அந்த அது ரெண்டுக்கும் இடையில அப்ளை பண்ணுற சிமெண்ட் இருக்குல்ல, ஐ மீன் வவல், அதை கேட். இப்படி இருக்கு. இப்போ ஐ அப்படின்னு அது மாதிரி ஒரு 12 சவுண்ட்ஸ் இருக்குது. டிப்தாங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். அது டிப்தாங் மீன்ஸ் a sound that begins with the vowel and ends in another vowel. ஒரு வவல்லே ஆரம்பிக்கும், இன்னொரு வவல்ல முடியும். ஐ ஏய் இப்படிலாம் வரும். அந்த டிப்தாங்ஸே நீங்க சப்டிவிஷன் பண்ணலாம். ஆ எண்டிங், இ எண்டிங், ஊ எண்டிங் அப்படின்னு பிரிக்கலாம் நீங்க. இதுனா ஆ எண்டிங்னா புரியல எனக்கு. அப்படின்னா ஊ அப்படின்னு வரும். நீங்க முதல்ல இந்த வவல் 12 படிச்சா தான், இந்த 12 வவல்ஸ் என்னன்னு தெரிஞ்சா தான் டிப்தாங் புரியும் உங்களுக்கு. இந்த அப்படிங்கிற ஐயன்னா இருக்குல்ல நம்ம தமிழ்ல, ஐயன்னாவும் அவ்வண்ணாவும் இருக்குதுங்களா, அது ஒரு டிப்தாங். அது தமிழை பொறுத்த வரைக்கும் டிப்தாங். ஏன்னா ஊன்னு முடியுது. நம்ம ஐயனா பார்த்தீங்கன்னா ஈன்னு முடியுது. தெர் ஆர் 2 டிப்தாங்ஸ் இன் தமிழ் லாங்குவேஜ் கூட சொல்லலாம். அது மாதிரி அதுல 8 டிப்தாங்ஸ் இருக்குது. எதுல? இங்கிலீஷ்ல 12 pure vowel, 8 diphthongs, அது 20. இந்த vowel cases இல்லாம இந்த கான்சனன்ட்ஸ் வந்து நீங்க வெறுமனே எழுத முடியாது. ஏதாவது vowel அப்ளை பண்ணாதான் வேர்டே கிடைக்கும். இல்ல vowel இல்லாம வேர்ட்லாம் வந்து சில இந்த ஃபன் கொஸ்டின்ஸ்ல கேட்கறாங்களே, ரித்தம் அப்படிங்கிறாங்களா, RHYTH vowel லெட்டர் இல்லாம நீங்க எழுதலாம். ஆனா ரித்தம்னா ஈங்கிற சவுண்ட் இருக்கு அந்த இடத்துல. அந்த ஈ நீங்க டிரான்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஈங்கிறது எழுதணும். நீங்க லெட்டர் பண்ணும்போது, அல்பபெட் பண்ணும்போது நீங்க அந்த அந்த ஈக்கு இது எழுத RHY போட்டுருவீங்க. சரியா? அப்ப வந்து வவல் சவுண்ட் இல்லாம எந்த ஒரு சொல் வடிவமும் இல்லை. எதை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் there is no any words with a vowel sound. Not only in English, across the words in any sound. I mean the word which sounds with vowel and combination of vowel and consonant. சரி, இது ஒரு பக்கம். கான்சனன்ட்ஸ் 24 அப்படின்னு சொன்னீங்களே, மெய்யொலினா என்னது அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல, மெய்யெழுத்துக்கள், அதெல்லாம் ஒன்றும் சொல்லப்போனால் மெய்யெழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள்னா அந்த உயிரெழுத்து சேர்ந்து மெய்யெழுத்து சேர்ந்ததுனால கன்னு வந்து உயிர்மெய்ங்கிறோம். அது இக்கு பிளஸ் ஆர் சேர்ந்தது தான் கன்னு நம்ம சாலிடாக கிடைக்குது. இங்கே இங்கிலீஷை நீங்கள் ஃபோனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெய்யெழுத்துக்கள் 24. அது என்னென்ன, அதை எப்படி சப்டிவிஷன் பண்ணலாமா, நீங்கள் வவலை பிரிச்சது மாதிரி அப்படின்னா பிரிக்கலாம். அதில் பிரிக்கலாம். டிப்தாங்க நீங்கள் கான்சனன்ட்ஸையும் நீங்கள் சப்டிவிஷன் பண்ணலாம். எப்படி? ப்ளோசிவ்ஸ்னு உண்டு. ப்ளோசிவ்ஸ், த போடணும் அதில். ஏன்னா அந்த எஸ்பெஷலி டிடிஎட் பிஎட் படிக்கிறவங்களுக்கு அது முக்கியமானது. அது ஏன்னா இன்னைக்கு டிடிஎட்ல ஃபர்ஸ்ட் லெசனாகவே கொண்டு வந்துட்டாங்க. அது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஸ்டார்டட் டு ப்ரொனவுன்ஸ் திஸ் ஏபிசிடி, ABCDEFGலாம் உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து இட்ஸ் நாட் லுக்கிங் லைக் இங்கிலீஷ் ABCDEFGHIJKLMN அது மாதிரி அப்படின்னு முடியணும் அப்படின்னு அது வந்துருச்சு. அதான் உண்மை. இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிண்டர்கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் கரெக்டாக ABCD சரியாக உச்சரிக்கணுங்கிறதுக்காக தான் டிடிஎட்ல இது மேண்டிட்டரியாவே கம்பல்சரியாக கொண்டு வந்துட்டாங்க இந்த ஃபோனட்டிக்ஸ். அதனால அவங்களுக்கு தான் அது தே ஹாவ் டு பே நோ மோர் அட்டென்ஷன் ஃபார் திஸ். மெய்யொலி அதான சொல்லிட்டு இருந்தேன். அதில் வந்து ப்ளாசிஸ் வந்து மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 இருக்கு. ரொம்ப சிம்பிள். இன்னும் சொல்லப்போனால் எக்ஸ்பிளைனிங் அபவுட் கான்சனன்ட் இஸ் simpler than explaining about vowel. But vowel is simple. But consonants may be looking simple, but explanation is simple. நான் கான்சனன்ட் சவுண்ட்லாம் சொல்லிடுறேன். க் நல்லா கவனிக்கணும். KG ஞாபகம் வச்சுங்க. சற்று அதே தான், இந்த கே மாதிரி தான் வரும். ஸ்லாஷ் போட்டுருங்க. ஜி இருக்குல்ல, ஸ்மால் லெட்டர் தான். நீங்கள் யூ மஸ்ட் நாட் யூஸ் எனி கேபிட்டல் லெட்டர் ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதாவது இங்கிலீஷ் லெட்டர் யூஸ் பண்ணும் பொழுது இல்லை, அது 70% இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் நீங்கள் ஃபோனட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க.
கு கு. அடுத்து வந்து பி, பி இருக்குல்ல, பி ஃபார் பாட் அது. அடுத்தது பால் இருக்குல்ல, பி பி அது ஸ்லாஷ், ஒன்றுக்கு ஸ்லாஷ். ஈ ஷுட் பி கவர்ட் பை ஸ்லாஷஸ். அப்போ ப கு கு பு பு. ஆனால் டு டுன்னா டைகர் இருக்கிறதுல டி, அதை அப்படியே ஸ்லாஷ் பண்ணுங்க. அடுத்து டாக் இருக்குல்ல அது. இது மொத்தம் இதான் பேசிக் கான்சனன்ட். இங்கே தான் வெரி ஃபர்ஸ்ட் த ப்ளாசிஸ்னு பேர் இருக்குது. கு கு பு பு அதான சொன்னா பதிலாமா. அடுத்து டிட், அவ்வளோதான் 6. இது முக்கியமான ஒரு கான்சனன்ட்ஸ் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது ஃப்ரிகாட்டிவ்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் இந்த வடமொழி சவுண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு ஃப்ரிகாட்டிவ்ஸ் இல்லை. நம்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் கான்சனன்ட். நல்லா கவனிக்கணும். ஃபோனட்டிக்ஸ் போயிட்டு இருக்குது. ஃபோனட்டிக்ஸ் கேன் பி டிவைடட் அஸ் டு 1 is vowel, 20 sounds. அதில் நம்ம 20 sounds அப்புறமா பார்ப்போம், எழுதி தான் பார்க்கணும். அது அடுத்து கான்சனண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த கான்சனன்ட்ஸில் வந்து என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 24 கேரக்ட் சவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதில் ப்ளாசிஸ் அது சப்டிவிஷன் பண்ணணும். சப்டிவிஷன் என்னன்னு சொல்லணுமா? ஆமாம், த ப்ளாசிஸ், த ஃப்ரிகாட்டிவ்ஸ், த ஆஃப்ரிகாட்ஸ் ஒன்றாச்சா. அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் த நாசல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, நாசல்ஸ். அப்புறம் வந்து த செமி பபிள்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. செமி பபிள் லேட்ரல் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த செமி பபிள் தான் லாஸ்ட், ஆர்டர் படி வருவோம். த ப்ளாசிஸ், த ஃப்ரிகாட்டிவ்ஸ். அப்புறம் வந்து த ஃப்ரிகாட்டிவ்ஸ்க்கு அடுத்தது வந்து நேராக பார்த்தீங்கன்னா த ஆஃப்ரிகாட்ஸ், AFFRICATIVS, ஆஃப்ரிகாட்ஸ் தான். ஃபோர்த்து வந்து த நாசல்ஸ். அப்புறம் வந்து ஃபிஃப்த்து வந்து உங்களுக்கு வந்து த செமி பபிள்ஸ். அதுக்கு முன்னாடி லேட்ரல் போட்டோம், த லேட்ரல். அடுத்தது செமி பபிள்ஸ். ஸோ தெர் ஆர் 6 subdivisions இன் த கான்சனன்ட்ஸ். இப்போ ப்ளாசிஸ் பார்த்தோம், அது 6 பார்த்துட்டீங்க. கு கு பு பு. அடுத்து டு டு. இதெல்லாம் வந்து தமிழில் இல்லை. தமிழில் இல்லைன்னா அது என்ன இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? இல்லையே, காத்தவராயனுக்கு அதே காத்தான் போடுறோம். அதே வந்து இப்போ கங்காதரன் கன்னு ஆரம்பிக்கிறோம், அதே காணா தானே போடுறோம் நம்ம. ஆனால் இன் மலையாளம் ஆர் தெலுங்கு சம் லாங்குவேஜ் ஐ ஹவ் ஸ்விட்ச்ட் அவுட் இன் தட் வெதர் தேர் இஸ் டிஃப்ரென்ஸ் டு ப்ரொனவுன்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு இருக்குது. அதில் எல்லாம் நம்ம இதில் தமிழில் இல்லை. அது although we have 247 letters in Tamil alphabet, we are not having some, the needful consonants. அது ஒரு முக்கியமான விஷயம். அது சரி, நம்ம இது ஃப்ளோவும் போயிட்ட போது. அடுத்தது ஃப்ரிகாட்டிவ்ஸ் செகண்ட். அது 9 கேரக்டர்ஸ் ஆகுது. அது வந்து வடமொழி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமாம், சற்றே குறைய. நல்ல வேலை இங்கிலீஷ் லெட்டர் அவைலபிள். அது எஸ் இருக்குல்ல, அதை போட்டு ஸ்லாஷ் போட்டுருங்க. அதை போட்டு அடுத்தது நல்ல வேலை எஃப் இருக்கு, அதை போட்டுங்க ஸ்லாஷ். அப்புறம் வி இருக்குல்ல, அது ஒரு பேரா பார்த்தா தான் ஈஸியா இருக்கு நமக்கு, அதனால சொல்றேன். அதனால ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன முதல்ல இந்த அதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்க. அடுத்து என்னது அப்படி இருக்க, அதுக்கு என்ன செய்யுது? ஷியோர்னா வேற, எக்ஸாமினேஷன் வருது இல்ல, அந்த ஷன் வருது இல்ல, அதுக்கு வேற. TION டியான்னு போட மாட்டோம். டியான் உச்சரிச்ச டியான்னா உச்சரிக்க முடியும் நம்ம, அதை ஷன்னு சொல்லணும்ல. அதுக்கு வந்து எஃப் மாதிரி வந்து கிராஸ் பண்ணாம வரும். அதே ஷியூரிட்டி அப்படிலாம் வருது இல்ல, அதுக்கு வந்து இந்த இசட் வந்து நம்ம இந்த ஸ்மால் லெட்டர் இசட் போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி வரும். அது இருக்கட்டும். அந்த ஃப்ரிகாட்டிவ்ஸ் சொல்லிட்டு வந்தீங்களா, அது சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. ஆமா, ஃப்ரிகாட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். அதாவது எஸ் போட்டு போகிற அப்படிங்கிற சவுண்டு, அப்படிங்கிற சவுண்டு. அடுத்தது நான் சொன்னேன் அந்த சவுண்டு. அதுக்கும் முன்னாடி ஒரு சவுண்ட் சொல்லுவாங்க, சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் சொன்னேன் அல்ல. அடுத்தது 2 பார்த்துட்டோம், அது 2 பேர் பார்த்துட்டீங்க. அடுத்தது
ஹ்ன்னு ஒன்று இருக்குல்ல, ஹ், அது மட்டும் தனி. மொத்தம் 5 பதாச்சு. வேற என்ன இருக்கு? து, தின்னு இருக்குல்ல, தானாப்பட்ட புள்ளி வைக்கிறீங்களா, அது அது து. இதுங்கிறது வந்து வாய்ஸ்ட் வைப்ரேட்டிவாக வரும். து அப்படிங்கிறது வந்து என்னமோ மோனோவாக வரும். அது கூட வாய்ஸ்டு நான் வாய்ஸ்டுன்னு பிரிக்கலாம். அது இப்போ 3 பேர் 6, இது ஒன்று 7, இன்னும் 2 இருக்குதே, அது என்னது? அது என்னென்னு பார்த்துருவோம். அது ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. முதல்ல நான் வெரி ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன சொன்னேன் உங்களுக்கு? சொல்லியிருக்கேன், 2 சொல்லிட்டேன். அதுக்கு இடையில நான் 2 சொன்னேன் உங்களுக்கு. என்ன, do you remember that? Whether you are paying attention or I can check with you. But it's not online class. If it is online class, I may shoot a question. ரெக்கார்டெல்லாம் இல்லை. சொன்னோம். அடுத்தது ஷ் சொன்னோம். அடுத்தது அதுக்கு முன்னாடி ஒரு 2 சொல்லியிருக்கேன். அதை சேர்த்துங்க. அது என்னன்னு நீங்கள் எனக்கு பதில் கொடுங்க, எனக்கு கமெண்ட் கொடுங்க, எனக்கு பார்க்குறேன். அதோட கமெண்டை எடுத்துக்கிறேன் நான். மொத்தம் 6 ஆச்சு. அடுத்தது இந்த ஹு சொன்னோம். அடுத்தது த்துக்கு வந்து ஒரு சற்ற குறைய ஒரு மூட்டை பிடிச்சி மாதிரி ஒரு ஓவன் போடுங்க. அது நடுவில் கோடு போட்டிங்கன்னா து. அது இது அப்படின்னு ஆக்கணும்னா மூட்டை பிடிச்சி மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு நடுவில் கோடு போட்டு மேலே ஒரு இழுத்து ஒரு வண்டுக்கு ஒரு ஆண்டனா இருக்குது மாதிரி. அது இது. இந்த மாதிரி 9 ஃப்ரிகாட்டிவ்ஸ் இருக்குது. இதுதான் ஃப்ரிகாட்டிவ்ஸ். தேர் ஆர் 9. சரியா? அடுத்து ஆப்ரிகாட்ஸ். ஆப்ரிகாட்ஸ் அப்படிங்கிறது 2 சவுண்ட் இருக்குது. அது என்ன 2 சவுண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னு ஒரு சவுண்டு, சாணாப்பட்டு புள்ளி வைக்கிறீங்கன்னு ஒரு சவுண்டு. அப்புறம் ஜின்னு ஒன்று இருக்குல்ல, ஜனகணமன கதைக்கு ஜா வருதில்ல. இட் டசன்ட் பிலாங் டு தமிழ். இட்ஸ் நாட் இன்டெண்டட், இட்ஸ் இன்க்ளூட் இன் தமிழ் லாங்குவேஜ். அதெல்லாம் ஹாஸ் பின் borrowed ஃப்ரம் நார்த்தன் லாங்குவேஜ். எது? ஜாலாம். ஜாங்கிறது ஜனகன் எழுத முடியாது தமிழ்ல, சனகன் தான் எழுத முடியும். அப்ப இந்த ஜிங்கிற சவுண்டு, சிங்கிற சவுண்டு, 2 தாங்க. எதுல? ஆப்ரிகாட்ஸ்ல. அப்ப இந்த ப்ளாசிஸ் 6 போயிடுச்சு, ஃப்ரிகாட்டிஸ் 9 போச்சு, 9 6 15. ஆப்ரிகாட்ஸ்ல சி 1 ஜி 1. அது எப்படி எழுதுறது? அப்படியா? ஆமா, அது எப்படி எழுதுறது? சிங்கிறது வந்து டி இருக்குல்ல, டி, ஸ்மால் டி போட்டு ஒரு எஃப் ஒன்று போடுங்க. சேர்த்து கூட்ட எழுத்துல எழுதுவோம்ல, கர்சிவ் ரைட்டிங்ல எழுதுவீங்களா, டி போட்டு ஒரு எஃப் போடுங்க. எஃப் போட்டு ஸ்லாஷ் போடுங்க. அதுக்கு வந்து ஜிங்கிற சவுண்ட் இருக்குல்ல, ஜானா போட்டு புள்ளி வைக்கிறீங்கல்ல, அந்த சவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டி இருக்குல்ல, டி ஃபார் டாக் போட்டு 3, D3, O2 H2 போடுவோம்ல நம்ம கெமிஸ்ட்ரியில, அது மாதிரி D3ன்னு போட்டு அப்புறம் இருக்கும். டின்னு போட்டு கீழே 3 போட்டு ஸ்லாஷ் போட்டுருங்க. அது பேர் ஜி. 2 தான். ஆக அதில் ஒரு 6, இதில் ஒரு 9, 6 + 9 15 + 2 17. இன்னும் 7 இருக்கா? ஆமாம், 24 ப்ளாசிஸ். அதில் இந்த நோசல்ஸ், நோசல்ஸுங்களா அந்த பேர்லேயே வருது, நோசல்ஸ்னா என்ன அப்படின்னு. அதாவது the sounds delivered from our nose and mouth together. சேர்த்து simultaneously the sound is delivered from our nose and mouth. புரியும்படியா சொல்ல போனா, மானா போட்டு புள்ளி, நானா சின்ன நா இருக்குல்ல, அது போட்டு புள்ளி. அது எந்த இன்னும் போட்டுங்க. அது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இன்னுங்கிறது ஒண்ணுதான். ஆனா அந்த நாப்போட இந்துன்னு வந்துடும், அது வராது. அது இந்துக்கு வேற மாதிரி எழுதணும். இப்ப அடுத்து அதை இங்குன்னு சொல்லக்கூடாது. இங்குன்னா ஈ வந்துடும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். 3 தான். These are noses. Because the sounds are delivered from our nose and mouth. There are 3 sounds. So altogether you go back from, only in the consonants. The plosives 6, fricatives சொன்னாலே 9, africats 2, அப்புறம் 9 6 15 17. இது ஒரு 3. எது? நோசல்ஸ். அப்புறம் லேட்ரல் சவுண்ட்லயே இருக்கு, ஒண்ணுமே இல்ல. இல்லுன்னு சொல்லுவோம். இல்லுன்னா ஈனா வந்துடுது.
இல், அதான் லானா வருது இல்ல, லா போட்டு புள்ளி வைக்கிறீங்க இந்த சவுண்ட் இல், அதுக்கு லேட்ரல். அது ஒன்னே ஒன்று தான் நல்ல வேலை. We have to be happy because the lateral contains only one character. அப்படியே படிக்கும் போதே நம்ம ஈஸியாக நினைச்சிட்டு படிக்கணும். நல்ல வேலை ஒன்னே ஒன்று தான் இருக்கு லேட்டரில். ஆஹா, நாசலில் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை 3 தான் இருக்குது, ஆப்பிரிக்கர்ஸில் 2 தான் இருக்குது, நல்ல வேலை 20-30 வச்சு கஷ்டப்பட்டு தான் போனாங்களே அப்படின்லாம் நினைச்சிட்டு படிச்சாதான் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதை எப்படி போடுறது? எல் ஸ்மால் லெட்டர் போடுங்க, ஸ்லாஷ் போடுறேங்க. அதான் come from the beginning consonants, plosive 6, fricatives 9, 15, affricates 2, 17, the nasal 3, 20, then இப்போ இது ஒன்று பார்த்துருக்கோமே, 6, 9, 15, 17, 17, அது ஒரு 3, 20, அடுத்த 21, 21, ரைட். இது லேட்டரலோட சேர்த்து. இந்த லாஸ்ட் 3 letters அதுதான் செமி வெவல்ஸ். இன்னொரு வேர்டு ஒன்று உண்டு அதுக்கு, அது அப்ராக்சிமேட்ஸ். அப்ராக்சிமேட் இல்லை, அப்ராக்சிமேட் தோராயமான ஒரு, அது ஞாபகம் ஈஸியாக தோராயமாகன்னு அப்ராக்சிமேட்னு போகிறோம்ல, அது மாதிரி அதை என்ன சேர்த்துருங்க, அப்ராக்சிமேட்ஸ், MANTS. அதை Western people are calling approximates, but in Asian English we are calling in the phonetic system semi-vowels. There are 3 sounds. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈன்னு ஒன்று, அந்த ஜே தலையில வரும், ஜே இருக்குல்ல, ஜே போட்டு மேலே புள்ளி வச்சு ஸ்லாஷ் போட்டிங்கன்னா யானா போட்டு புள்ளி வைக்கிறீங்கன்னு அந்த சவுண்டு. எஸ். அப்புறம் ஆர் இருக்குல்ல, ரன்னு வருது, அந்த ருங்கிற சவுண்டு இங்கிலீஷில் இல்லைங்கண்ணா. There is no sound r unless the r is followed by e. நம்ம vowel, sorry, e ன்னு சொல்லக்கூடாது, vowel. இந்த r-ஓட ஆ சேர்த்தா ரான்னு வரும், இந்த r-ஓட e சேர்த்தா ரீன்னு வரும், அவ்வளோதான். இந்த r-ங்கிற சவுண்டு வந்து மீழ எண்டானுச்சுன்னா there is no sound. அதுக்கு 7 சவுண்டு கொடுக்கணும். அழகரம் ஒன்று இருக்குல்ல, தமிழில் பார்த்தீங்கன்னா அழகரம் வந்து ஒரு ஸ்பெஷல் சவுண்ட் இன் தமிழ் லாங்குவேஜ். மழை, அழகு அப்படிலாம் வருது இல்லை, அந்த அழானாப்பட்ட புள்ளி வச்சிங்கன்னா 7 சவுண்டு வருது இல்லை, அதுதான் 6க்குள்ள சவுண்டு. அதுதான் அமெரிக்கன் செக்யூரிட்டி அப்படிமா, அமெரிக்கன் செக்யூரிட்டின்னு சொல்ல மாட்டாங்க. 7 ஒன்று உண்டு. அப்புறம் இன்னொன்று உண்டு, ஈன்னு ஒன்று உண்டு. ஆமாம். அப்புறம் அனதம் சவுண்டு, இதில் செமி வவல் சவுண்டு 7 உண்டு, அது ஈ உண்டு, அடுத்தது இன்னொரு சவுண்ட் ஒன்று உண்டு. மொத்தம் அது 3, மொத்தம் சேர்த்து 24. இதில் செமி வவல்ஸில், செமி வவல்ஸில் 3. அதில் என்ன another one is there, but because I haven't brought this in the script by reading books, I don't used to teach by carrying material. That's my habit. A very long time since I taught which one, the phonetics. That's why what I haven't made as I am delivering to you. But I have missed another one. Which one? And the semi vowels வந்து என்ன அது, என்ன பாத்திரம் அது, W இருக்குல்ல, W அதை ஸ்லாஷ் பண்ணணும். அது சவுண்டா? எஸ். உன்னு உண்டு அதில், உவ், அது பேர். அதாவது எப்படி சொல்றது நான் அதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்ச் அப்படின்னு சொன்னது, WATCH. வெறும் வாட்ச்னு சொல்லக்கூடாது. வாட்ச்னு சொன்னீங்கன்னா வி சவுண்ட் வருதுன்னு அர்த்தம். வாட்ச் அப்படின்னு வரும். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு பியூட்டி என்ன கேட்டீங்கன்னா, இந்த W போட்டு ஸ்லாஷ் போடுறீங்கல்ல, அது வந்து செமி வவல். அது either it sounds loudly or being silent அப்படிங்கிறான். ரிட்டன் அப்படின்னு W சைலண்ட் ஆகிடும், ரோட் அப்படின்னு W சைலண்ட் ஆகிடுது. எப்படி நைஃப்ல வந்து K சைலண்ட் ஆகிடுதோ அது மாதிரி W சைலண்ட் ஆகிடும். W சவுண்ட் கொடுத்ததுன்னா பலத்தை கொடுக்கும். அதுதான் ஒரு அந்த செமிவல் டபிள்யூல ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. சரி, செமிவல்ல 3 என்னென்ன? யானா போட்டு புள்ளி. அது எப்படி கேரக்டரைஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்கிரைப் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா, ஜே போட்டு புள்ளி வைங்கன்னா ஸ்லாஷ், யானா போட்டு புள்ளி சவுண்ட், ஈங்கிற சவுண்ட். தட்ஸ் நாட் வவல், தட்ஸ் அ கான்சனன்ட் ஆர் செமி வவல். அடுத்து இருக்குல்ல, ஆர் போடுறீங்க, ஸ்மால் லெட்டர் ஆர் போடுங்க, ஸ்லாஷ் போட்டுருங்க. அது சவுண்ட் வந்து இருன்னு உச்சரிங்க.
Time being, just pronounce R. But you should not pronounce R. That's R only. கவாய் அப்படின்னு சொன்னார். அதான் நல்லா இருக்கும். அதாவது ஸ்டைலாக பேசுகிறாரு அப்படின்னு அவங்க யாரோ பிளேம் பண்ணிட்டு போனால் அவங்க பிளேம் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இங்கிலீஷ் டு பி ப்ரொனவுன்ஸ் லைக் தட். கவாய். வேர் ஆர் யூ கோயிங்? வேர் ஆர் யூ கோயிங்? எல்லாம் வராது. ரொம்ப ராங்கிற சவுண்டே கிடையாதுங்கிறான் இங்கிலீஷில். அது வொபல் சேர்ந்து வந்தால் தான் அதை அப்போ ரான்னு இருக்குன்னா அதை போய் ரான்லாம் சொல்லக்கூடாது. அதை ரான்னு சொன்னேன். ரிங் அப்படின்றது இப்போ ரிங் இருக்குல்ல, அது ரிங்னா அது ரூருக்கு அடுத்தது வொபல் வருது, அதனால் ரிங்னு சொன்னீங்க. அதே டீச்சர் அப்படின்னு முடியுது, TACHER அப்படின்னு வருது. இந்த ஆள் கூட ஆள்னு தான் சொல்ல பாருங்க, டீச்சர் அவ்வளோதான், டீச்சர் அப்படின்னு வருது. அப்போ ஈ ஒன்று எழு ஒன்று, அடுத்து டபிள்யூ போடுறது ஒன்று ஒன்று. இதுதான் செமி வொபல்ஸ். ஓகே, லெட்ஸ் கம் பேக். எதுலேருந்து வரும் அந்த கான்சனண்ட்டை பார்ப்போம் வாங்க. 6 are there. KG, PB, TD. முடிஞ்சு போச்சு. Fricatives are there 9. SZ, FV, TD, SH, H. ஹனா ஹர்ஷர்லாம் வருது இல்லை, ஹானா ஹானா ஹா. அதெல்லாம் இட்ஸ் நாட் அவைலபிள் இன் தமிழ். Of course, many sounds aren't available in Tamil language. We are breathing Tamil, we are adoring Tamil, we belong to Tamil. அந்த சவுண்ட்ஸ் இல்லை. அந்த சவுண்ட்ஸ்லாம் இல்லாமல் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சவுண்டு வர்றது மாதிரியான வார்த்தைகள் வந்து தமிழில் இல்லைங்கிறாங்க தமிழ் புலவர்கள். தமிழ் புலவர்கள்ட்ட இதை பற்றி கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஷான் இருக்க, ஹான் இருக்க, ஸ்னு இருக்க, இதெல்லாம் வந்து நம்ம எழுத முடியலையே எதில், தமிழில். அப்புறம் பின்னடைவு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, those letters weren't available, so I mean didn't exist in Tamil language. தமிழ் லாங்குவேஜில் அந்த மாதிரியான எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகள் இல்லை. That's what we do on to use those words. If it is necessary, we may borrow from others. கடன் வாங்கி இரவல் வாங்கிக்கும். அதனால தான் வடமொழி வடமொழி வடமொழின்ட்டு வாய்ப்பாட்டிலையும் சரி இதுலையும் சரி கடைசியாக இந்த ஷா ஹாலாம் எழுதிருக்கும். கான்சனன்ட் இன்னொரு வாட்டி பார்த்துறோமா, ஒரு மாதிரி கான்சனன்ட்ஸ். கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்லேருந்து வர சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம். ஃபோனடிக்ஸ், டிரான்ஸ்கிரிப்ஷன் இதுக்கு பேர். அது லெட்டர்ஸ்லாம் சொல்லாதீங்க. லெட்டர்ஸ்னால் அல்ஃபபெட், அது 26 லெட்டர்ஸ், ABCDலேருந்து Z வரைக்கும். அந்த ஸ்பெல்லிங்கை வச்சு நம்ம எழுத்துக்களை உருவாக்குறமே, வார்த்தைகளை உருவாக்குகிறமே ஒழிய அந்த எழுத்துக்களை வச்சு உச்சரிக்கிறதாகி விடாது. அப்படி பார்த்தா ஒரே லெட்டர் வந்து 2 சவுண்டுக்கெல்லாம் வருது இங்கிலீஷில். ஃபார் எக்ஸாம்பிள் கு சொன்னேன், ஜி சொன்னேன். அதேமாதிரி ஃபோன் எழுதுகிறா இருந்தால் நம்ம FONEன்னு எழுதுகிறோம், இல்லை PHONEன்னு எழுதுகிறோம், ஏன் PH போடுறோம், அப்படிலாம் இருக்குது. அதனால் ஸ்பெல்லிங் இஸ் நாட் அ ரைட் சொல்யூஷன் டு ப்ரொனவுன்ஸ் வேர்ட்ஸ். தட்ஸ் ஃபார் டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் அவைலபிள் இன் இங்கிலீஷ். டிரான்ஸ்கிரிப்ஷனில் எத்தனை இருக்குது? There are 44. 44 can be divided as 2. One is, the first one is vowels, 20 sounds are there. Consonants, 24 sounds are there. The 20 sounds of vowels can be divided as 2. One is pure vowels, 12 characters or symbols are there, transcriptions are there. Next one, 8, that is diphthongs. Diphthong means a sound which begins with a vowel and ends in another vowel. என்னென்னவா அதான் டிப்தாங் பற்றி உள்ள போகல. நம்ம முதல்ல வொவலே போகலன்னா நம்ம நிறைய, அப்புறம் தான் டிப்தாங் வர முடியும். வொவல் என்னென்னு பார்த்துருவோம். ஒன்று சொன்னா ஏ வரைக்கும் ஓ உண்டு, ஓ உண்டு, அப்படின்னு உண்டு. ஒரு 12 சவுண்ட்ஸ் இருக்குது அதில். ஆனாவிலிருந்து ஏனா வரைக்கும் வச்சுங்க. தமிழ் ஈஸியாக சொல்லணும் உங்களுக்கு. ஏ வரைக்கும் தான். ஏ வந்து ஏன்னு இல்லை, அது ஹேன்னு இருக்குது. ரைட்டா? அடுத்து ஓ, அடுத்து ஓன்னு ஒன்று உண்டு, அடுத்து ஆன்னு ஒன்று உண்டு. அவ்வளோதான். அதில் ஒரு மொத்தம் 12 vowels are there. அடுத்து 8 more diphthongs are there. அது ஏ, ஈய, உவ, ஆ எண்டிங். ஐ, எய், ஓய் அப்படின்னு ஈ எண்டிங். ஔ, ஆவ் அப்படின்னு ஊ எண்டிங்.
இதெல்லாம் சொல்கிறத பார்த்தா ஒரு வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு. பட் இஃப் யூ ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங் phonetics, surely you will catch it. Because surely you will be realizing what you know. Without the knowledge of phonetics, we may do some fouls in pronunciation. சில ப்ரொனன்சியேஷன்லாம் தப்பு பண்ணுறதெல்லாம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா அதுதான். அதுக்காக நம்ம என்ன, there's no any condition. We must be pronouncing all English words like a native person, English person மாதிரியே நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் உச்சரிக்கணும் அப்படின்னா இல்லை. ஆனால் தெரிஞ்சுக்கணும், அது உச்சரிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். அதுவும் பீங் எ டீச்சர் யூ மஸ்ட் நோ தட். நீங்கள் ஒரு வேளை டிடிஎட் பிஎட் படிக்கிற டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதில் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எங்கே இதில் வரும்னு கேட்டிங்கன்னா, லிங்குவிஸ்டிக்னு ஒரு பேப்பர் ஒன்று உண்டு. அந்த லிங்குவிஸ்டிக்கில் ஒரு கொஷனே உண்டு. ஒரு பெரிய பேராகிராஃப் வந்து அல்ஃபபெட்டில் கொடுத்துருவாங்க. அதை வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணணும்னு கொடுத்துருவான். 20 மார்க்ஸோ என்னமோ இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில் உண்டு. அது அப்படியே நீங்கள் அந்த டைலாக் வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் இங்கிலீஷ் ஏபிசிடி தரக்கூடாது. அதில் அந்த அந்த அமங் 44 கேரக்டர்ஸ் வச்சு தான் நீங்கள் எழுதணும்னு ஒரு கொஸ்டினே வரும். அது இப்போ எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு. அது ஸோ the aim of our learning phonetics is to pronounce. That's all. Oh, to teach students. ஆமாம், to teach students. ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேர்ன் பண்ணி அதை என்ன செய்ய போகிறாங்கிறது அவங்க பாடு. அவங்க ஒரு வேளை டீச்சரை வந்துட்டாங்கன்னா அவங்க நல்லா ஃபோனட்டிக்ஸ் நடத்துவாங்க. ஃபோனட்டிக்ஸ் நடத்தி நம்ம என்ன கெயின் பண்ண போகிறோம்னா சரியாக உச்சரிக்கலாம், அவ்வளோதான். எப்படி உச்சரிக்கிறதை தெரிந்து கொள்வது என்பதற்கான உள்ள படிப்பு தான் ஃபோனட்டிக்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. டெப்தாங்ஸில் வந்து ஆ எண்டிங் இய உவ எ ஈய ஊவ அப்படின்னு வரும். அடுத்தது இ எண்டிங்னு உண்டு. ஐயன் ஏறக்குறைய ஏஇ, அது ஏஇன்னு சொல்லணும். ஏஇன்னா நீங்கள் ஸ்டக் பண்ணி சொல்லக்கூடாது, நீங்கள் வெளியே பாஸ் பண்ணி சொல்லக்கூடாது. ஏஇன்னு யாரோ கூப்பிடணும்னு நினச்சி போகிறாங்க, அது டெப்தாங்க. அது ஐ ஏஇ ஆயின்னு உண்டு. இந்த ஆயில்னு இருக்குல்ல, அதெல்லாம். அடுத்தது வந்து ஊ எண்டிங். ஊ எண்டிங்னா என்ன? ஊவில் வந்து எண்ட் ஆகும். சாரி இருங்க எனக்கு வெயிட். ஆல் ஆரம்பிச்சு ஊழ முடியும். அடுத்து ஓ ஒன்று முடியும். அவ்வளோதான். மொத்தம் 8 டிப்தாங்ஸ். எண்டிங், இ எண்டிங், ஊ எண்டிங். ஊ எண்டிங்கில் 2ங்க, இ எண்டிங்கில் 3ங்க, அடுத்து எண்டிங்கில் 3. மொத்தம் 8. 12 வவல்ஸ், 20 ப்ளஸ் சொல்லிட்டேன். அப்போ இந்த 20 + 24 is 44 டிரான்ஸ்கிரிப்ஷனை எப்படி எழுதுறது? பின்னாடி ஒரு போர்டு ஒன்று இருக்குல்ல, பச்சை போர்டு தெரியுது பார்த்தீங்களா? அதில் நம்ம நாளைக்கு இது வந்து சும்மா ஒரு இதில் எடுக்கிறது. நான் மொபைல் போக்கோ எம்ஐ மொபைலில் வந்து நான் வீடியோ பண்ணுறது. இது ஒரு the same time if you photograph, I mean videograph from the proper instruments, you will come to know that which one. I mean I may be writing on the board, this will come to. Otherwise let me develop the technologies by texting. பார்க்குறேன் நான் அது எப்படி எழுதுறது. எப்படி எழுதுறதுன்னா I know such subscriptions. How to write, how to make them visible to you. அது எப்படி உங்களுக்கு விசிபிள் பண்ணுறது அப்படின்னு அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதனால் ஃபோனட்டிக்ஸுங்கிறது முதல்ல நீங்கள் தெரியல அப்படின்னாலும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க. டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் கண்டிப்பாக தெரியணும். டிடிஎட் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தால் நீங்கள் மஸ்ட்டு, அது கூட நீங்கள் ஆப்ஷன்லாம் விட்டுறாதீங்க. நீங்கள் இங்கிலீஷ் வந்து அடோரபிள், ரொம்ப ஒரு இஃப் யூ லவ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வெரி வெல், இஃப் யூ வாண்ட் டு ப்ரொனவுன்ஸ் இங்கிலீஷ் in English, you must learn or be very familiar in phonetics. Phonetics வந்து ஒரு ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அது இப்போ நான் நடத்துகிறத விட இன்னும் நல்லாவும் நடத்தினாங்க. எஸ், பர்சனல் கிளாஸ் தான் நடத்தணும். இஃப் யூ விஷ் யூ மே கம் ஃப்ரம் எ பர்சனல் கிளாஸ். அதில் 3 பேருக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டோம். 3-4 பேர் தான். அது 1-on-1, 2-on-1, அல்ல 3-on-1 தான். அதுதான் இண்டிவிஜுவலாக. அது இருக்குன்னா ஃபோனட்டிக்ஸுக்காக நடத்துறதில்ல, அது கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஃபார் லைஃப் அப்படிங்கிறதுக்கு வருவாங்க. என்னுடைய மெஹெண்ட்ரன் குளோபல் இங்கிலீஷுக்கு வருவாங்க. அப்போ வரும்பொழுது உங்களுக்கு டாபிக் என்ன நீங்கள் கொண்டு வாங்க. எனக்கு ஃபோனட்டிக்ஸ் நடத்தணும், எனக்கு கிளியராக ஐ வாண்ட் டு நோ அபவுட் ஃபோனட்டிக்ஸ். யூ கேன்
get it from me. So clearly I will teach you. I will satisfy you this how I will make you be very very good in phonetics. இல்லை கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எனக்கு when I teach in English in my class, I'm losing, if I feel I'm losing some fluency, if you feel so, surely I will make you think your ideas in English language. அது என்ன திங்க் யுவர் ஐடியாஸ் இன் இங்கிலீஷ் அப்பார்ட் ஃப்ரம் டாபிக் போகுது நான் சொல்லிடுறாங்க. இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணால் தான் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் பர்சனல் கிளாஸ் தான் பார்க்க முடியும், அல்லது இந்த மாதிரி ஒரு யூடியூப் கிளாஸில் நான் அப்பப்போ நான் வரும்பொழுது அதை யூ மே யூட்டிலைஸ் தட் ஆல். ஐ டூ ஜஸ்ட் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் யூர் சப்ஸ்கிரைபிங். பார்ப்போம், ஃபோனட்டிக்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன விளக்கம் வேணும்னா you may visit my personal class. Otherwise, in the future, I may begin this, resume this, which one, the phonetics, no, second phase, first phase startukom, second phase la, apdi then very well. Thank you very much, wish you all the best, God bless you. Mahendiran found, one man சொல்லணும், அது எங்களை ஸ்டாஃப் அப்படின்னா நான் தான் மகேந்திரன் குளோபல் இங்கிலீஷ், நார்த் ஸ்டேட், நார்த் பையனோ டியூஷனிக் ப்ரோக்ராம் இது நான் பண்ணுறதெல்லாம். If you want to contact me, just dial the number which displays. Is it displaying? No. Okay, 9842490745. அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நீங்கள். இல்லை நீங்கள் கூகுள் மீட் கிளாஸில் வர்றதா கூட இப்படி தான் வரலாம். நீங்கள் டயல் பண்ணிவிட்டு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும். ஸ்பெஷல் கிளாஸ் வர்றதா கூட டயல் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும். நீங்கள் 9842490745. Otherwise, another number is there, 6380-406-625. 6380-406-625. அது ஒரு நம்பர். இன்னொன்று 98-424, அது 9842490745 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. ஸோ பிஃபோர் you be present here, just confirm with me whether I am available or not in this time, what times may come. Thank you very much. All the best. God bless you.